வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இப்போ ஒரு பாவம் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். 10ஆம் பாவங்கிறது உங்களுக்கே தெரியும், தொழிலை குறிக்கக்கூடிய பாவம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தொழிலை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, 10ஆம் அதிபதி அது என்ன ராசியாக வருதோ அந்த ராசியுடைய காரகத்துவ தொழிலை எடுத்துக்கலாம். 2ஆம் கான்செப்ட் என்னன்னா, அந்த 10ஆம் பாவ அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியுடைய காரகத்துவ தொழிலை எடுத்துக்கலாம். 3வது, அந்த 10ஆம் பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை காரகத்துவ தொழிலை எடுத்துக்கலாம். 4வது, இந்த 10ஆம் பாவத்தை என்னென்ன கிரகங்கள் பார்க்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ தொழிலை எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதியை என்னென்ன கிரகங்கள் பார்க்கிறதோ அந்த காரகத்துவ தொழிலை எடுத்துக்கலாம். இப்போ 10ஆம் பாவத்தை நிறையா கிரகங்கள் பார்த்துச்சுன்னா, 10ஆம் அதிபதி நிறையா கிரகங்கள் பார்த்துச்சுன்னா, எல்லா தொழிலும் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இருந்தாலும் அந்த கிரகத்தில் எது வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழிலையே ஜாதகர் செய்வார் அப்படிங்கிறது தான் சிம்பிள். அப்போ தொழில் என்னமோ ஒன்று தான் பார்ப்பார். அந்த எந்த தொழிலும் தீர்மானிக்கிறது இத்தனை ஃபேக்டரி நம்ம செக் பண்ணினா தான் அவருக்கு எக்ஸாக்டாக என்ன பொருந்தி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்போ 10ஆம் பாவாதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியுடைய காரகத்துவ தொழில்கள், 10ஆம் பாவம் எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசியுடைய காரகத்துவ தொழில்கள், 10ஆம் அதிபதி நிற்கின்ற நட்சத்திரத்தின் காரகத்துவ தொழில்கள், 10ஆம் அதிபதியை பார்க்கின்ற கிரகத்தின் காரகத்துவ தொழில்கள், 10ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் காரகத்துவ தொழில்கள், இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். இதே போதுமானது. இந்த ஃபேக்டரில் எது வலிமையாக இருக்கோ அந்த தொழிலை தான் ஜாதகர் செய்வார், அதைத்தான் செய்ய முடியும். 2-3 கிரகங்கள் வலுவாக இருந்தாலுமே அந்த வலுவான கிரகத்தின் தொழில்களை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஏற்படும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.